என் தங்கமே, ஆபத்து என் பிள்ளைக்கு பேராபத்து காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்ததனால் இந்த கருப்பன் இன்று உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, தீய சக்திகள் உன் இல்லத்தை ஆட்டி படைப்பது சில காலமாக இல்லாமல் இருந்தது. ஆனால் மீண்டும் அவை உன் இல்லத்தை நோக்கி வரத் தொடங்கி இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? என் குழந்தை, நீ ஏதேனும் தவறுகளை செய்து விட்டாயா என்று சற்று சிந்தித்து பார். எதனால் உன் இல்லத்தை நோக்கி தீய சக்திகள் படையெடுக்கின்றது? உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று எதற்காக அது நினைக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளைக்கு இந்த கருப்பசாமியினுடைய வாக்கானது நிச்சயமாக மனதிற்கு மிக பெரிய ஆறுதலை கொடுக்கும். நீ இத்தனை நாட்களும் பட்ட கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த கருப்பன் உன்னோடு உடனிருந்து உன்னை காப்பாற்றுவான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்ச்சிகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதை செய்வது யார்? இதை செய்வதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை கண்டு அவர்களுக்கு என்ன லாபம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது அத்தனை சுலபமாகவெல்லாம் உனக்கு எதையும் கொடுக்கவில்லை. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்திலிருந்தே உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? எதையெல்லாம் என் பிள்ளை நீ சமாளித்து கொண்டிருக்கின்றாய்? இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது, எதுவெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தது, இன்னும் என்னவெல்லாம் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் இந்த கருப்பன் நான் அறிவேன். என் பிள்ளையே, உனக்கு பதற்றமடைய வேண்டிய அவசியம் எதிலுமே கிடையாது. ஏனென்றால் உனக்குள்ளிருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய சொல்லி கொண்டிருப்பது உன் கருப்பன் நான். அதனால் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கில்லை. எதை கண்டும் பயம் கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை. நடப்பது எதுவாக இருந்தாலும் மன உறுதியோடு எதிர்கொண்டு அதனை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உனக்கு தேவை. என் பிள்ளையே, எல்லாம் நடக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்த உன்னால் முடியவில்லை. நடந்து முடிந்த பிறகு நாம் அன்று அதை செய்திருக்கலாமோ என்று எண்ணி நீ வேதனைப்படுகின்றாய். என் பிள்ளையே, உடனடியாக எதையும் செய்யவில்லை என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே. ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பாடங்கள். இந்த பாடங்களை எல்லாம் சரியாக கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த தவறை செய்யாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை இது போன்ற ஒரு தவறு உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நடந்துவிடக்கூடாது. மறுபடியும் இதே போன்று ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் நீ சுதாரிப்போடு இருந்து கொள்ள வேண்டும். முன்பு செய்த அதே தவறை நீ மீண்டும் செய்துவிடக்கூடாது. அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பாடம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றவர்களுக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விலக்கி வைப்பது. நீ முன்னேற்றத்தை அடைய துடிக்கின்றாய். வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நீ இப்படி நினைப்பதே அவர்களுக்கு அந்த அளவிற்கு வேதனையாக இருக்கின்றது. ஒருவர் சாதிக்க துடிக்கும் பொழுது அவர்களுக்கு உதவியை நீட்டுவதற்கு மனமில்லாமல்
அவர்கள் செய்கின்ற விஷயங்களை கெடுக்க துடிக்கின்ற இந்த மனிதர்கள் எந்த நிலையிலும் நீ முன்னேறுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். உன்னை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லவும் விடமாட்டார்கள். எங்கே எதை செய்து அதை தடுத்து நிறுத்தலாம் என்பது மட்டும்தான் இவர்களினுடைய மிக பெரிய எண்ணமாக இருக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் நீ நடந்து கொள்ளும் விதமும் இங்கே முக்கியமான பங்காக இருக்கின்றது. சரியானவர்களிடத்தில் சரியாக நடந்து கொள்வது போல, தவறு செய்கின்றவர்களும் மனதில் வஞ்சனை எண்ணங்கள் கொண்டவர்களிடத்திலும் என் பிள்ளை நீ பணிந்து போக வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் யார் நினைத்தும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இவர்கள் எல்லாம் நினைத்ததை உன் வாழ்க்கையில் செய்து விடுவார்கள் என்றால் தெய்வம் என்ற ஒன்று எதற்காக இங்கே இருக்கின்றது? யாராலும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை தொட நினைக்கவும் முடியாது. வாய் பேச்சுக்கு வேண்டுமானால் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகலாமே தவிர மற்றபடி அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் இவர்களிடமிருந்து தப்பித்து கொண்டாய். இனிமேல் தப்பிப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற நேரத்தில்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மனதில் இருக்கின்ற எல்லா எண்ணங்களுக்கும் நீ நிச்சயமாக தெளிவினை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களின் எண்ணங்களுக்கு நீ பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. நல்லதை நினைப்பவன் ஒரு நாளும் உன்னிடத்தில் வந்து குறை கண்டு பேசிவிட மாட்டான். என் பிள்ளை, இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பின்பற்றி கொள்ள வேண்டும். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். அவரவர் குணத்திற்கேற்ப அவர்கள் இருப்பார்கள். ஆனால் உன்னுடைய குணம் இது கிடையாது. உன்னுடைய குணம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய நினைக்கின்ற குணம். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகளை அனுப்ப முயற்சிகளை செய்து கொண்டிருப்பது யார் தெரியுமா? உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான். உன் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்திகளை உலவ விட்டு விட்டார்கள். அதுதான் உண்மை. எதுவுமே பெரிதாக கண்டுகொள்ளாமல் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இவர்கள் உன் மனதை மிகவும் அதிகமாக பாதித்து விட்டார்கள். இவர்கள் சொல்வது எல்லாம் உண்மைதானோ என்பது போல நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். இதனால் என் பிள்ளை உன் இல்லத்திற்குள் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக வர தொடங்கிவிட்டது. எதிர்மறை ஆற்றல்கள் எங்கே இருக்கின்றதோ அங்கே தீய சக்திகள் உள்ளே நுழைந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோலத்தான் உன்னுடைய இல்லத்திலும் இப்பொழுது தீய சக்திகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் என் பிள்ளை முதலில் யார் வார்த்தைகளுக்கும் மயங்குவதை நிறுத்து. நல்லது கெட்டது எதுவென்று தெரிந்து கொண்டுதான் எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இரு. என்ன நடந்தாலும் அதற்கு நிச்சயமாக தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் நீ செய்ய வேண்டும். நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் நீ கல் உப்பினையும் மஞ்சளையும் கலந்த நீரை மூளை முடுக்குகளில் எல்லாம் தெளித்து விடு. இவர்கள் தெய்வ சக்தி அதிகமாக நிரம்பி இருக்கின்ற பொருட்கள் என்றாலும் கிருமி நாசினியாகும். உன் இல்லத்தில் இருக்கின்ற எந்த ஒரு எதிர்மறை சக்திகளையும் அங்கே அமர வைக்காமல் விரட்டி அடித்து விடும். எல்லோருக்கும் மனதிற்குள் தெளிவான எண்ணங்களை கொடுக்கும். எல்லோருக்கும் நேர்மறையான சிந்தனைகள் உருவாகும். இதுபோன்று என் பிள்ளை நீ செய்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த தீய சக்தியை விரட்டி அடிக்க வேண்டும். அதை மட்டும் செய்துவிட்டால் நடப்பவை எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.